إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அருளன்பு பண்பின் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். அல்லாஹ் சாந்தியும் சமாதானமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அடிப்பெறலாது அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சித்தீகீன்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இம்மஜ்லிஸிலே கூடியிருக்கும் நம் அனைவர்களின் மீதும் இந்த பயானை கேட்கக்கூடிய அத்தனை நபர்களின் மீதும் குறையாது நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த உலகம் உங்களுக்கு நிரந்தரமானது இல்லை, இந்த உலகம் உங்களுக்கு நிலையானது இல்லை, மறுமைதான் உங்களுடைய நிலையான உலகம், மறுமைதான் உங்களுடைய லட்சியமாக இருக்க வேண்டும், மறுமைதான் உங்களுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்ற குர்ஆன் ஷரீஃபிலே திரும்ப திரும்ப நமக்கு பாடம் புகட்டிக் கொண்டே இருக்கின்றான். அந்த அடிப்படையில் இப்போதுதான் அல்ஹம்துலில்லாஹ் ஹமாஸ் இஸ்ரேலுடைய போர் ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றது. அல்லாஹு தஆலா அந்த மக்களுக்கு அருள் புரியட்டும். இந்த உலகத்தில் எதையெல்லாம் அவர்கள் இழந்தார்களோ இதற்கு பகரமாக சிறந்த பகரத்தை அல்லாஹ் அந்த மக்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் வழங்கட்டும். அதே போன்று அவர்களுடைய உயிர் தியாகங்களை அல்லாஹு தஆலா அவனிடத்தில் ஷுஹதாக்களாக ஷஹாதத்தாக அல்லாஹு தஆலா அங்கீகரிக்கட்டும். அவர்கள் எந்தெந்த தியாகங்களை தங்களுடைய மண்ணை பாதுகாத்துக் கொள்ளவும் மஸ்ஜிதுல் அக்ஸாவை பாதுகாப்பதற்காகவும் தியாகங்களை செய்திருக்கிறார்களோ அல்லாஹு தஆலா அதை பூரணமாக பொருந்திக் கொள்ளட்டும். நாளை மறுமை நாளையில் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வழங்கட்டும். ஒரு பக்கம் சர்வதேச அரசியலை நாம் பார்க்கும்போது இந்த செய்தி இப்படி இருக்கும் நேரத்தில் இதே போன்று ஆப்கானிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர் கான் முத்தகி மௌலவி அவர்கள் இந்தியாவிற்கு ஒரு வாரம் வருகை தந்திருப்பதை சர்வதேச எல்லா ஊடகங்களிலும் நீங்கள் கண்டிருக்கலாம். அதிலும் எந்த நாட்டிற்கு அவர் வந்திருக்கிறாரோ இந்த இந்திய நாட்டினுடைய ஒவ்வொரு ஊடகங்களும் விழி பிதுங்கி ஏன் இவர் இங்கு வந்தார், என்ன நடக்கின்றது, என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, அதிலும் அவர் ஏன் இங்கு சென்றார், இங்கு ஏன் செல்லவில்லை, அவர் ஏன் இப்படி பேசினார், அவர் ஏன் இந்த பத்திரிகை பெண்ணியர்களை அதாவது பெண் பத்திரிகையாளர்களை அனுமதிக்கவில்லை என்பன போன்ற பலதரப்பட்ட காற்று வரிசைகளை அமீர்கான் முத்தகி மௌலவி அவர்களின் மீது கட்டவிழ்த்து விட்டு அதை செய்து கொண்டிருப்பதை நாம் பார்த்துதான் இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே, இதில் ஒவ்வொரு செய்திகளாக இஸ்லாத்தோடு இவை எப்படி சம்பந்தப்படுகின்றது என்பது எல்லாம்
இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ச்சியாக இதில் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னதாக முதலாக அவர்கள் வந்திருப்பது எது என்பதை உண்மையாக நாம் இந்தியாவில் வாழ்ந்தாலும் இந்த உண்மையை உடைத்து பேசியாக வேண்டும், இந்த உண்மையை ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆனால் வலதுசாரிகளாக இருக்கக்கூடிய மேல் மட்டத்தில் இருப்பவர்கள் கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணு ஒட்டக்கூடாது என்பதை போன்று இந்த விஷயத்தை வெளிப்படையாக பேச மாட்டார்கள். உண்மையில் என்னவென்றால் இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் இந்தியாவை எதிரியாக பார்க்கின்றது, இந்தியாவோடு பிரச்சனையில் இருக்கின்றது. இந்த பக்கம் பாகிஸ்தான், இப்போதுதான் சிந்தூர் ஆபரேஷன் முடிந்தது. இந்த பக்கம் சீனா, இதற்கும் இந்தியாவுக்கும் லடாக் எல்லையில் எப்போதுமே பிரச்சனை இருந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இப்படி சுற்றி இருக்கக்கூடிய எந்த பகுதியிலும் பாதுகாப்பு இல்லாமல் நாடு உணர்வதின் காரணமாக பாகிஸ்தானுக்கு அந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான், இவர்கள் ஏற்கனவே இந்தியாவோடு நட்புறவோடு தான் இருக்கிறார்கள். இந்தியாவும் ஆப்கான் மக்களோடு நட்புறவில் தான் இருக்கிறார்கள். ஆனாலும் இந்த நட்பை நாம் உறுதி செய்ய வேண்டும், இந்த நட்பை இன்னும் ஆழமாக ஆக்க வேண்டும். அதாவது பாகிஸ்தான் நமக்கு எந்த விதமான கெடுதியும் செய்துவிடக்கூடாது. நாமும் பாகிஸ்தானை எதிரியாக நினைக்கிறோம், ஆப்கானும் பாகிஸ்தானை எதிரியாக நினைக்கின்றது. எதிரிக்கு எதிரியாக இருப்பவரை நாம் நம்முடைய நண்பராக ஆக்கிக் கொண்டால் நம்முடைய எதிரிகள் நம்மை தாக்கும் போது இவர்களை வைத்து நாம் சமாளித்துக் கொள்ளலாம் என்பதுதான் இந்தியாவினுடைய திட்டம். இதற்காகத்தான் ஆப்கானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை நம் நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அழைத்து அவருக்கு விருந்தோம்பல் செய்து அவரோடு பேசி அவரை ஒரு வாரமாக இங்கு இருக்க செய்ததற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் இதுதான். இப்போது அவர் வந்திருப்பது எதற்காக, அமீர்கான் வந்திருப்பது எதற்காக? பொருளாதார ரீதியாக தன்னுடைய நாட்டிற்கு எது தேவையோ, தன் நாட்டு மக்களுடைய வளர்ச்சி திட்டத்திற்கு எது தேவையோ அது சம்பந்தமான பலதரப்பட்ட விஷயங்களை மிக முக்கியமாக அவர் பேசக்கூடிய விஷயங்களில் நமக்கு புரிய வருவது, நாம் 5 ஆண்டு காலமாக எந்த விதமான போர், எந்த விதமான சண்டை சச்சரவும் இல்லாமல் இருக்கின்றோம். குறிப்பிட்ட ரஷ்யா, ஈரான், சீனா போன்ற நாடுகளை தவிர தாலிபானுடைய அரசை வேறு எந்த நாடும் இன்னும் அங்கீகரிக்கப்பட்ட அரசாக ஏற்கவில்லை. ஏன் ஏற்க மறுக்கிறீர்கள் என்பதை அவர் மிக நிதானத்தோடு மிக தெளிவாக அவருடைய பேச்சில் அவர் வெளிப்படுத்துகின்றார். இப்போது அதை சூசகமாக இந்தியா எங்களை அங்கீகரிக்கப்பட்ட அரசாக ஏற்காவிட்டாலும் கூடிய சீக்கிரம் அது நடந்துவிடும், அதற்கான முன்னெடுப்பு தான் இது என்பதை மிக தெளிவாக அவர் பதிவு செய்து வைத்திருக்கிறார். அதே போன்று ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஹார்பாரி, சுருக்கமாக சொல்ல போனால் அந்த ஹார்பாரை நாம் எடுத்துக்கொண்டு இந்தியா ஆப்கானுடைய இந்த உறவு முறையை, இந்த வியாபார தளத்தை பாகிஸ்தானுடைய உதவி இல்லாமல், பாகிஸ்தானுடைய பார்டரை தொடாமல் நாம் செய்து கொள்வதற்கு என்னென்ன வழிகளை கையாளலாம் என்பதுதான் இந்தியாவுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை பற்றி அவர் பேசி சென்றிருக்கிறார். இந்த விஷயங்கள் தான் அரசியல் ரீதியாக பார்க்கப்படக்கூடிய விஷயங்கள். இப்போது அவர் வந்தது இதற்காகத்தான், இதை பற்றித்தான். ஆனால் இந்தியாவுக்கும் ஆப்கானுக்கும் இருக்கக்கூடிய மிக நீண்ட நெடிய தொடர்பு என்பது 3000 ஆண்டுகளை கொண்டது என்பதை அவர் பதிவு செய்து வைத்திருக்கிறார். இப்போது அமீர்கான் ஒரு வாரமாக வந்தார். இந்த ஒரு வாரத்தில் முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் பலதரப்பட்ட ஹிண்டுகளை, செய்திகளை மிக நுட்பமாக, தெளிவாக, தாற்பயத்தோடு அதை விட்டு சென்றிருக்கிறார். இதை ஒவ்வொரு முஸ்லிமும் தங்களுடைய பாடங்களாக எடுக்க வேண்டும். முஸ்லிம் அல்லாதவர்களும் இதை உணர வேண்டும். அவ்வளவு ஆழமான கருத்துக்களை யாருக்கும் தெரியாது, புரியாத வரலாற்று விஷயங்களை விட்டு சென்றிருக்கிறார். 3000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே ஆப்கானிஸ்தானுடைய ஒரு நல்ல தந்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து மதத்தை சேர்ந்த ஒரு சிறிய மகளுக்கும் அந்த தந்தைக்கும் இருந்த தொடர்பு, அவர் அந்த பிள்ளையை எப்படி வளர்த்தார் என்பதில் தொடங்குகின்றது. இந்தியாவுக்கும் ஆப்கானுக்கும் இருக்கக்கூடிய நட்புறவு என்ற இந்த வரலாற்றை 3200 வருடங்களுக்கு முன்னால் நடந்த இந்த விஷயத்தை தபேலா தாபுவாலா என்று சொல்லக்கூடிய அங்கிருந்து அதை கொண்டு வந்து நிறுவி இருக்கிறார். இது பலருக்கும் இன்று தெரியாது. 140 கோடி மக்களில் எத்தனை நபர்களுக்கு இந்த வரலாற்று உண்மை தெரியும் என்பது தெரியாது. அங்கிருந்து அவர் சுருக்கமாக விட்டு சென்றிருக்கிறார்.
இங்கிருந்து இருக்கின்றது எங்களுக்கான தொடர்பு இந்தியாவோடு என்பது அவர் பேச ஆரம்பித்த விஷயம். இப்போது இதில் நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், முதல் கேள்வி வருகின்றது, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வலதுசாரிகளுடைய மீடியாக்களிலும் வரக்கூடிய செய்தி, ஏன் முஸ்லிம்கள் கொண்டாடுகிறார்கள், ஏன் முஸ்லிம்கள் சந்தோஷப்படுகிறார்கள்? ஆப்கானுடைய தாலிபான் அமீர்கான் இங்கு வந்ததற்கு இவர்களுக்கு என்ன அப்படி ஒரு குதூகலம், இவர்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம்? ஏன் சந்தோஷம் அடையக்கூடாது? ஏன் எங்களுக்கு குதூகலம் வரக்கூடாது? எந்த நாட்டில் அநியாயம் செய்யப்பட்டு அந்த நாட்டு மக்கள் ஒடுக்கப்பட்டால் அவர்களுக்காக நாம் கவலைப்படுகின்றோம் தானே? அதே போன்று எந்த நாடு ஒரு சமூகத்தை தீவிரவாதி 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 என்று நாசம் செய்து துவம்சம் செய்து 25 வருடங்களுக்கு முன்னால் உங்களுடைய மீடியாக்களில் இதே இந்தியாவில் நீங்கள் என்ன பரப்பினீர்கள்? தாலிபான் தீவிரவாதிகள், தாலிபான் தீவிரவாதிகள், உசாமா பின் லேடன் சர்வதேச தீவிரவாதி என்று முழங்கிய உங்களுடைய மீடியா இன்று அமீர்கான் முத்தகியை வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்தார், பேசினார், மீடியாக்களை சந்தித்தார், சந்தோஷப்படுவோம். உங்களுடைய வாயாலேயே உங்களுடைய மீடியாவாலேயே உசாமா பின் லேடன் பிடிப்பட்டான், சர்வதேச தீவிரவாதி இப்படிப்பட்டான் இட்டான் என்று ஒருமையில் மரியாதை இல்லாமல் பேசிக் கொண்டிருந்த உங்களுடைய இதே மீடியாக்கள் இன்று யாரை நீங்கள் தீவிரவாதிகள் என்று சொன்னீர்களோ, எந்த தாலிபான்களை பயங்கரவாதிகள் என்று உலகம் முழுக்க நீங்கள் பறைசாற்றினீர்களோ, அதிலிருந்து ஒருவர் வந்திருக்கிறார், அவருக்கு நீங்கள் மரியாதை கொடுத்து அவரோடு நீங்கள் கை குலுக்குகிறீர்கள், அவரை நீங்கள் கட்டி அணைக்கிறீர்கள், அவருக்கு விருந்தோம்பல் செய்கிறீர்கள். நாங்கள் சந்தோஷப்படாமல் வேறு யார் சந்தோஷப்படுவார்? நாங்கள் இதை சந்தோஷமாக எடுப்பதை விட்டு வேறு யார் சந்தோஷமாக எடுத்துக்கொள்ள முடியும்? இவரைத்தான் நீங்கள் தீவிரவாதி என்று சொல்லிக் கொண்டிருந்தீர்கள் என்று இப்போது நீங்கள் வெட்கப்படக்கூடிய நேரம். நாங்கள் சந்தோஷம்தான் படுவோம், எங்களுக்கு சந்தோஷம்தான். இதை குர்ஆன் மிக ஆழமாக பேசுகின்றது. அமீர்கான் முத்தகி பேசிய குர்ஆன் வசனத்தை நான் கடைசியா சொல்றேன். குர்ஆனில் ரோம் பாரசீகம் என்று இரு பெரும் நகரங்கள் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் ரோமாபுரியும் பாரசீகம், அதாவது இன்றைய ஈரான், இந்த இரண்டும் மிகப்பெரிய வல்லரசு நாடுகள் சண்டையிட்டுக் கொள்வார்கள் அடிக்கடி. இந்த நேரத்தில் பாரசீகம் ரோமை மிகைத்திருந்தது, ஈரான் ஜெயித்திருந்தது. அப்போது இவர்கள் கிறிஸ்துவர்கள், இவர்கள் நெருப்பு வணங்கிகள். இன்று முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய பாரசீகம், ஈரான் அப்போது நெருப்பு வணங்கிகளாக இருந்தவர்கள். இருவர்களுமே முஸ்லிம்கள் இல்லை. முதல்ல இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இருவர்களும் சண்டையிட்டார்கள். ஈரான் பாரசீகம் ஜெயித்தது, ரோம் கீழே போனது, ரோம் தோற்று போனது. இதை அல்லாஹு தஆலா குர்ஆனில் பேசுகின்றான். அலிஃப் லாம் மீம் குலிபத்திர் ரூம் ஃபீ அத்னல் அர்த். அல்லாஹு தஆலா பேசி காட்டக்கூடிய விஷயம், ரோம் மிக விரைவாக பாரசீகத்தை மிகைக்கும், ரோம் ஜெயிக்கும் என்று அல்லாஹு தஆலா பேசுகின்றான். ரெண்டு பேருமே முஸ்லிம் இல்ல, ஆனா இந்த செய்தி அல்லாஹ் முஸ்லிம்களிட பேசுறான். ரோம் பாரசீகத்தை மிகைக்கும் என்று சொல்லும் போது முஸ்லிம்களுக்கு ஒரு சந்தோஷம். ரோம் பாரசீகத்தை ஜெயிக்கும் என்று சொல்லும் போது முஸ்லிம்களுக்கு ஒரு சந்தோஷம். விஷயம் என்ன? இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பாரசீகத்தை விட அன்றைய தினத்தில் ரோம் கொஞ்சம் நெருக்கமாக இருந்தார்கள். இதில் உள்ளார்ந்து ஒரு நுட்பமான செய்தியும் அல்லாஹு தஆலா வைத்துத்தான் பேசினான். அது 13 ஆண்டுகளாக உங்களை குறைஷி மக்கள் ஜெயித்தார்கள். நீங்கள் ரோமை போன்று, உங்களை எதிர்த்த குறைஷி குஃபார்கள் பாரசீகத்தை போன்று 13 ஆண்டுகளாக அவர்கள் உங்களை மிகைத்தார்கள். இப்போது விரைவாக நீங்கள் மதீனாவிற்கு வந்து பத்ரின் மூலமாக அவர்களை நீங்கள் மிகைக்கப் போகிறீர்கள் என்ற சுப செய்தியை ரோம் பாரசீகத்தை வைத்து அல்லாஹு தஆலா மிக தெளிவாக பேசியிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இதைத்தான் இந்த இடத்தில் நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம். 25 ஆண்டுகளுக்கு முன்னால் இரட்டை கோபுரத்தை நீங்களாகவே தகர்த்துவிட்டு இடித்துவிட்டு அதை உசாமா பின் லேடன், அல்லாஹ் அவருக்கு அருள் புரியட்டும், அவருக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை வழங்கட்டும், அவரின் மீது நீங்கள் பழியை போட்டு அவர்களோடு சேர்த்து தாலிபான்களையும் ஆப்கானிஸ்தான்களையும் ஒட்டுமொத்தமாக துவம்சம் செய்தீர்களே, அன்றைய தினம் உங்களிடத்தில் கண்களை கட்டி கைதுகளாக பிடிப்பட்டவர்கள் தான் இன்று ஆப்கானுடைய தாலிபான் அமைச்சர்களாக இருக்கிறார்கள். 25 ஆண்டு காலம் உருண்டோடி விட்டது. யாரை நீங்கள் கைது செய்தீர்களோ
அவர்கள்தான் இன்று உங்களை 2021 மிகைத்தார்கள். அவர்கள்தான் எங்களுடைய ஆட்சி, எங்களுடைய நாடு, எங்களிடத்தில் கொடுத்து நீ வெளியேறு என்று அமெரிக்கர்களை வெளியேற்றினார்கள். இன்று நீங்கள் உங்களுடைய வாயால் வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்திருக்கிறார், பேசுகிறார் என்று விருந்தோமல் செய்வதை நாங்கள் சந்தோஷம்தான் படுவோம். எங்களை விட வேறு யார் சந்தோஷப்பட முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த கொடியை பற்றி கேட்கிறார்கள், மிக தெளிவாக பேசுகிறார். மிக தெளிவாக, நான் எந்த இடத்தில் பிரஸ் மீட்டை நான் சந்திப்பேனோ அந்த இடத்திலெல்லாம் எங்களுடைய கொடி இருக்க வேண்டும். ஆப்கானிஸ்தானுடைய கொடியை பற்றி அவன் ஏன் பேசுகிறார் என்றால், கடந்த இந்த 45 வருடங்களாகவே கிட்டத்தட்ட ஆப்கானுடைய கொடி 4-5 கொடிகள் மாறி இருக்கின்றன. அவர்களுடைய நாட்டினுடைய கொடி முஜாஹிதீன்களுடைய கொடி வேறு, அதுக்கு முன்னால் கம்யூனிஸ்டுகளுடைய கொடி வேறு, தாலிபான்களுடைய கொடி வேறு, இடையில் இருந்த இந்த 20 ஆண்டுகளுடைய ஆட்சி காலத்தினுடைய கொடி வேறு, இப்படி மாறி மாறி இருப்பதினால் இப்போது நாங்கள் தான் இருக்கிறோம் என்பதை மிக தெளிவாக நிலைநிறுத்துவதற்காக இந்த கொடியை வைக்கிறார். வெள்ளை கொடி, அதில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று கருப்பு எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கொடி எங்களுக்கு பின்னால், எங்களுக்கு முன்னால் இருக்கும், நாங்கள் இப்படித்தான் சந்திப்போம் என்பதை மிக தெளிவாக அவர் பேசுகின்றார். இதில் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம், அர்த்தமில்லாத வர்ணங்களை கொண்டு வரக்கூடிய கொடியை போன்று அல்ல இந்த தாலிபான்களுடைய கொடி. நாங்கள் எந்த கொள்கையில் இருக்கிறோம், கொள்கை 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 நிறைய பேர் பேசுறாங்க. வெளிநாட்டில் இருந்து ஒரு இந்த நாட்டிற்கு வந்து தன்னுடைய நாட்டிலேயே தன்னுடைய பகுதியில் கொள்கையை பற்றி பேச முடியாமல் தவிக்கக்கூடிய பலவீனமான நாம் எங்கே? வெளிநாட்டிலிருந்து ஒருவர் இந்து மதத்தை, இந்து மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஜனநாயக நாட்டிற்குள் வந்து எங்களுடைய அகைதா இதுதான், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் தான் எங்களின் கொள்கை என்று ஒட்டுமொத்த மீடியாக்களின் முன்னதாகவும் பறைசாற்றுகின்ற இவர் எங்கே? இது கொள்கையை நிலைநிறுத்துவது, எங்களுடைய கொள்கை இதுதான் என்பதை மிக தெளிவாக காட்டுவதற்காக அகைதாவை வாய் வழியாக சொல்லாமல் தன்னுடைய செயல் ரீதியாக கொடியை வைத்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற தஅவாவினுடைய அச்சாணியை முன்னெடுப்பாக வைத்து அவர் பேசியிருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அதே போன்று முதல் சந்திப்பில் பெண் நிருபர்களை அவர் புறக்கணித்தார் என்று செய்திகளை பரப்பினார்கள். புறக்கணித்தார், பெண்களை புறக்கணித்தார், பெண்களை உள்ளே வரக்கூடாது என்று சொல்லிவிட்டார் என்று செய்திகளை பரப்பினார்கள். ஆம், பெண்களை அனுமதிக்கவில்லை, பெண்களை வேண்டாம் என்று சொன்னார். எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏன் சொன்னார்? நன்கு யோசிங்க. இந்த பெண்களுடைய விஷயம் புரியாத புதிர் என்பது எப்போதும் புரியாத புதிர் தான். ஒருவன் பெண்ணை பார்த்து விட்டால் ஈவ்டீசிங்ன்றாங்க. ஈவ்டீசிங், அவன் என்ன பார்த்துட்டான், தப்பான பார்வையில பார்த்துட்டான், எப்படி பார்க்கிறான் பாரு, சாப்பிடுற மாதிரி பார்க்கிறான் பாரு என்று சொல்ல வேண்டியது. ஒருவன் பெண்ணை பார்க்கவில்லையானால் எங்களை புறக்கணிச்சுட்டான், எங்களை அவமதிச்சுட்டான், எங்களை பார்க்க மாட்டேங்கிறான், நீங்க சந்தோஷம் தானே படணும். ஒரு அந்நிய ஆண் உங்களை பார்க்க மாட்டேன் என்கிறார். ஒரு அந்நிய ஆண், அந்நிய பெண் நீங்கள் அவர்களுக்கு, நீங்கள் ஏன் என் முன்னால் இருக்க வேண்டும்? ஆண் பத்திரிகையாளர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நான் பேட்டி அளிக்கின்றேன், நீங்கள் ஓரமாக இருங்கள் என்று வழி அனுப்புகிறார். உங்களுடைய பாதுகாப்பு கருதி ஆண்கள் பகுதியில் பெண்கள் கலக்க வேண்டாம் என்ற நல்லெண்ணத்தை போதிக்கிறார். இதுல எங்க புறக்கணிப்பு இருக்கு? இதுல எங்க அநியாயம் இருக்கிறது? அவர் தன்னுடைய சரியான விஷயத்தை கொண்டு வந்து நிறுவுகின்றார். பெண்களுக்கும் ஆண்களுக்கும் எதை இஸ்லாம் தன்னுடைய சட்டமாக பேசி இருக்கின்றதோ, எதை மிக அழகாக பேசி இருக்கின்றதோ அதை அவர் அங்கு நிலைநிறுத்துகின்றார். அவருக்கு அவார்டுகளை கொடுக்கிறான். கொடுக்கும் போது கடைசியாக ஒரு சிங் அவருக்கு அவார்டு கொடுத்ததற்கு பின்னால் ஒரு பெண் முத்தத்தை அவர்களுக்கு அவார்டு கொடுப்பதற்காக வரும்போது இந்த சிங் அங்கிருந்து நகருகிறார். முத்தத்தை அந்த சிங்கை கைப்பிடித்து தன் பக்கத்திலே இருக்க வைக்கிறார். அந்த பெண்ணை எனக்கு பக்கத்துல விடாதீங்க, நீங்க நில்லுங்க, உங்களை தாண்டி வேணா அவங்க கொடுக்கட்டும். அப்ப அந்த பெண் அந்த சிங்குடைய கையினுடைய அந்த உதவியோடு அவருக்கு கொடுக்கப்படுகின்றது. இதுல என்ன விஷயம் இருக்கு? இது எவ்வளவு நேர்த்தியான, எவ்வளவு அழகான பெண்களை நாங்கள் மதிக்கிறோம். எங்களுக்கு ஹலாலானவர்களின் மீது மட்டும் எங்களுடைய பார்வை படட்டும், நீங்களும் அதே போன்று இருங்கள் என்று
உங்களை கண்ணியப்படுத்தி உங்களுடைய உயர்வை உங்களுக்கு காட்டிவிட்டு சென்றிருக்கிறாரே தவிர இந்த மீடியாக்கள் உங்களை வைத்து விளம்பரப்படுத்தி கொச்சைப்படுத்துவதை போன்று அவர் கொச்சைப்படுத்தவில்லை. அவர் மிக அழகான தன்னுடைய இஸ்லாம் சொல்லக்கூடிய ஹுகூமத்தை, ஆட்சியை நிலைநிறுத்தி நிறுவி சென்றிருக்கிறார். ஒட்டுமொத்த 140 கோடி மக்களில் எத்தனை கோடி பெண்கள் இருக்கிறார்களோ ஒட்டுமொத்த பெண்களுக்கும் மிக அழகான செய்தி அவர் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். உங்களுடைய கண்ணியம் என்பது உயர்வானது. எங்களுடைய அந்நியர்களுடைய பார்வை உங்களின் மீது படக்கூடாது. நீங்களும் எங்களை பார்க்க வேண்டாம். நீங்கள் உங்களுக்கு ஹலாலானவர்களோடு நீங்கள் இருங்கள், எங்களுக்கு ஹலாலானவர்களோடு நாங்கள் இருக்கிறோம். இந்த அரசியல் சமாச்சாரம் எல்லாம் ஒரு ஆண் இன்னொரு ஆணை சந்தித்துக் கொண்டால் போதுமானது என்ற இந்த செய்தியை இந்தியா முழுவதற்கும் மிக அழகான முறையில் மிக தெளிவாக அவர் காட்டிவிட்டு சென்றிருக்கிறார். மேலும் இப்படி சொன்னது அவருடைய காதில் விழுந்து பெண்களை புறக்கணித்து விட்டார், பெண்களை அவமதித்து விட்டார் என்று சொன்னது அவருடைய காதில் விழுந்து அடுத்தடுத்த ஸ்பீச்சில் அவர் சொல்கின்றார், நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, இந்தியாவிற்கு நான் வந்திருக்கிறேன் என்பதனால் ஏதோ ஒரு அரசியல் லாபத்திற்கு வந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி யாரும் நினைச்சிடாதீங்க. அதுக்கு அந்த சீனே இங்க இல்ல. மிக தெளிவாக பிரஸ் மீட்ல பேசுறார். ஆப்கானிஸ்தானில் இஸ்லாமிய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, ஆப்கானிஸ்தானில் இஸ்லாமிய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லிட்டு அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆப்கானிஸ்தானில் நாங்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம உரிமை வழங்குகிறோம் அப்படி சொல்லல. நல்லா கவனிங்க, ஆப்கானிஸ்தானில் இஸ்லாமிய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லிட்டு இஸ்லாத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரியான தீர்வு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றது விளங்குதுங்களா? ஒவ்வொருவர்களும் தங்களுடைய நாட்டை முன்னிறுத்தி எங்கள் நாட்டில் இப்படி, எங்கள் நாட்டில் அப்படி, அவர் நாட்டை, எங்க நாடு இஸ்லாமிய ஆட்சியை கொண்ட நாடு, இது இஸ்லாத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவரவர்களுக்கான உரிமை மிக நிதர்சனமாக வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதை மிக தெளிவாக பேசிவிட்டு ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கும் மிக சரியான சவுக்கடியை கொடுத்து இந்த செய்தி அவர் நிறுவி சென்றிருக்கிறார். இதே போன்று இந்தியாவிற்கு வெளிநாட்டிலிருந்து யார் வந்தாலும், டொனால்டு ட்ரம்ப் வந்தார் போன தடவை, தாஜ்மஹாலை கழுவி ஒயிட் வாஷ் பண்ணி கூப்பிட்டு போய் சுத்தி காட்டு, இப்படி இவரே அப்படி நினைச்சுக்கிட்டாங்க. இந்த பக்கம் சீனாவினுடைய அந்த அதிபர் வந்தார், மகாபலிபுரம் கூப்பிட்டு போய் இதெல்லாம் எங்களுடைய பழங்கால சிற்பம் அப்படின்னு சொல்லி இவரும் வந்து இந்த மாதிரி டைம் பாஸ் பண்ணுவாருன்னு சொல்லி நினைச்சு தாஜ்மஹாலை 12ஆம் தேதி பயங்கரமா கூட்டி பெருக்கி வச்சு செக்யூரிட்டி எல்லாம் டைட் பண்ணி பயங்கரமா, இது தாஜ்மஹால் எங்களுடைய சின்னம் இந்தியாவில் இருக்கக்கூடிய, அட போங்க நீங்க தாஜ்மஹால் அதுக்கெல்லாம் நான் வரலன்ட்டார், தாஜ்மஹாலுக்கு நான் வரலன்ட்டார் மனுஷன். இது எங்கள் பொழுதுபோக்கு, இதை போய் பார்த்து நான் என்ன பண்ண போறேன், இப்ப எங்க போறீங்க நீங்க, எங்க போனார், அதுதான் இங்க சப்ஜெக்ட். தாஜ்மஹால் அவாய்ட், தாஜ்மஹால் எனக்கு தேவையில்லை, தாஜ்மஹாலை போய் பார்த்து நான் என்ன பண்ண போறேன் என்று இடது கையால் இவர்கள் செக்யூரிட்டி டைட் பண்ணி வச்சிருந்த விஷயத்தை தாஜ்மஹாலை துரத்தி விட்டுட்டு பின்பு அவர் எங்கு சென்றார் என்றால் அதே யூபியில் இருக்கக்கூடிய தாருல் உலூம் தேவ்பந்து மதர்சாவிற்கு சென்றார். இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய யாருக்கு புரிந்ததோ இல்லையோ மதர்சா மாணவர்களுக்கு மிக தெளிவாக புரிந்தது இவருடைய வருகை, இவருடைய பொக்கிஷம், இவருடைய அந்தஸ்து, இவருடைய உயர்வு என்ன என்பதை அந்த மக்கள், அந்த மாணவர்கள் ஈ மொக்கிற மாதிரி அப்படி மொக்கிறாங்க அவரை சுற்றி. இப்போ உலகத்தினுடைய மக்களுக்கு வயிறு எரியட்டும், நல்ல பொங்கட்டும், நல்ல புகைச்சலாகட்டும், பிரச்சனை இல்லை. எத்தனை நாட்கள் தீவிரவாதி 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 என்று சொல்லிக்கொண்டு நாட்டை ஏமாற்றிக் கொண்டிருந்தீர்கள். தாருல் உலூம் தேவ்பந்து மதர்சாவிற்குள் அவர் கால் எடுத்து வைக்கப் போகின்றார் என்று சென்றதும், அங்கு உள்ளே சென்றதும் மாணவர்களும் ஆசிரியர்களும் அவர்களை கட்டி அணைத்து அவருக்கு ஷால்வை போர்த்தி அவருக்கு தலைப்பாகையை கட்டி அவருக்கு காசிமி பட்டத்தை கொடுத்து அவரை அமர வைத்து அங்கு ஒரு தர்சும் நடந்தது. அந்த தர்சில் பலதரப்பட்ட மௌலவிமார்களை அவர் நினைவு கூர்ந்தார். அதில் மிக முக்கியமாக அவர் சொல்லாத சில விஷயத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன். அஷ்ரஃப் அலி தானினி ரஹிமஹுல்லா, அதே போன்று ஹுசன் மதனி ரஹிமஹுல்லா, ரஷீத் அஹ்மத் கங்கோஹி ரஹிமஹுல்லா, இவர்கள் எல்லாம் தேவ்பந்துக்கும் ஆப்கானுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பில் இருப்பவர்கள். யார் இவர்கள்? எந்த நாடு
முஸ்லிம்களை பார்த்து பாகிஸ்தானுக்கு போ, பாகிஸ்தானுக்கு போ என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார்களோ இந்த கிறுக்கர்கள், 1806 வெள்ளையர்கள் 1803 வந்தான், மிகப்பெரிய அடிமைகளாக அடிமையாக்க போகின்றான் என்று சொன்ன போது 1806 முஸ்லிம்களை பார்த்து உங்களின் மீது ஜிஹாத் ஃபர்லாகிவிட்டது, எழுங்கள், வெள்ளையர்களோடு போராடுங்கள், வெள்ளையர்களை விரட்டி அடியுங்கள், வெள்ளையர்களை துவம்சம் செய்யுங்கள் என்று ஃபத்வா கொடுத்தது இந்த மார்க்க அறிஞர் பெருமக்கள். இதே தாருல் உலூம் தேவபந்தில் இருந்துதான் அந்த ஃபத்வா பறந்தது. வெள்ளையர்களை எதிர்க்க வேண்டும், வெள்ளையர்களை துவம்சம் செய்ய வேண்டும், இந்த நாட்டு மக்களை நாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஃபத்வா வந்தது இந்த தாருல் உலூம் தேவபந்தில் இருந்துதான். ஹுசைன் மதனி வெள்ளையர்களை ஹுசைன் மதனி ரஹிமஹுல்லா அவர்கள் எப்போதும் ஒரு மிகப்பெரிய தலைப்பாகையை கட்டியிருப்பார்கள். வெள்ளையர்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருந்த வார்த்தை, இது என்னுடைய தலைப்பாகை என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள், இதனுடைய நீளம் 6 மீட்டர், 6 மீட்டருடைய துணியை தலைப்பாகையாக சுற்றி வைத்திருந்தார்கள். சொல்லுவார்கள் வெள்ளையர்களிடத்தில், இது என்னுடைய தலைப்பாகை என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள், எனக்கும் உங்களுக்குமான போர் துவங்கிவிட்டது, போர் தொடங்கிவிட்டது, எப்போதும் நான் ஷஹீதாகலாம், என்னுடைய கஃபன் துணியை என் தலையின் மீது நான் சுற்றி வைத்திருக்கிறேன் என்று ஹுசைன் மதனி சொன்னது இன்றும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த தாருல் உலூம் தேவபந்துக்கு தான் முத்தகி அவர்கள் சென்றார். அங்கு சென்று இந்த அறிஞர்களை எல்லாம் அவர் நினைவு கூறினார், அவர்களுக்காக துஆ செய்தார். பின்பு இப்போது நன்கு பாருங்கள், அவர் ஓதிய வசனத்திற்கு முன்னால் நான் முதலில் ஒரு வசனத்தை ஓதி காட்டி விடுகின்றேன். இந்த ஒரு வார காலம் ஒட்டுமொத்தமாக அவர் செய்தது, பேசியது எல்லாவற்றையும் சேர்த்து பார்க்கும் போது சூரா ஆலு இம்ரானில் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து எதை இந்த குறைஷ் குஃபார்களோடு தஅவா செய்ய சொல்கின்றானோ அந்த உடன்படிக்கையை, அந்த தஅவாவை சொல்லாமல் செய்யாமல் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார், செய்துவிட்டு சென்றிருக்கிறார். என்ன அந்த தஅவா? குல் யா அஹ்லல் கிதாப் தஆலு இலா கலிமத்தின் ஸவாஇன் பைனனா வ பைனக்கும், வேதக்காரர்களே உங்களுக்கும் எங்களுக்கும் சமமான ஒரு விஷயத்தின் பக்கம் வாருங்கள், ஒன்றுபடுவோம். இந்தியாவோடு அவர் சொல்லாமல் சொல்கிறார், செய்யாமல் செய்கின்றார். உங்களுக்கும் எங்களுக்கும் பொதுவான ஒரு விஷயத்தில் நாம் ஒன்றுபடலாம், ஆனால் அல்லாஹ் நஅபுத இல்லல்லாஹ், அல்லாஹ் நஅபுத இல்லல்லாஹ், வணக்கம் என்று வரும்போது அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்குவோம். எங்களுடைய ஆட்சி அதிகாரம் அல்லாஹை பற்றி இருக்கும், எங்களுடைய விஷயங்கள் ஒவ்வொன்றும் அல்லாஹை சார்ந்திருக்கும் என்று சொல்லாமல் இந்த வசனத்தை நினைவூட்டி விட்டு சென்றிருக்கிறார். பின்பு அவர் ஓதி காட்டிய வசனம் என்ன? தாருல் உலூம் தேவபந்து மதர்சாவில் அமர்ந்து அவர் மாணவர்களுக்கு நடத்திய அந்த ஆரம்ப உரையில் அவர் ஒரு வசனத்தை நினைவு கூறினார். இதே சூரா ஆலு இம்ரானுடைய வசனம் 4 வரி கொண்ட அந்த வசனத்தில் ஒரு துண்டை மட்டும், அந்த வசனத்தினுடைய ஹைலைட் எதுவோ அந்த ஹைலைட்டை மட்டும் அவர் ஓதி காட்டினார். வதில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ். மேலையும் கொஞ்சம் இருக்கு, கீழையும் இருக்கு, இடைப்பட்ட அந்த வார்த்தையை அவர் ஓதி காட்டினார், ஆயத்தை. வதில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ். இப்ப அந்த ஆயத்தினுடைய மொத்தத்தையும் நாம் எடுக்கிறோம். அந்த ஆயத் என்ன பேசுதுன்னு பாருங்க. இந்த ஆயத்தை நம்மிடத்திலே விட்டு சென்றிருக்கிறார். ஒவ்வொரு முஸ்லிமும், ஒவ்வொரு முஃமினும், முஃமின் அல்லாதவர்களும் மிக நிதானத்தோடு விளங்க வேண்டிய இடம் இந்த இடம். ஈயம்சஸ்கும் கர்ஹுன் ஃபகத் மஸ்ஸல் கௌம கர்ஹும் மித்லு. உஹது போரில் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய அடி விழுந்தது. இந்த அடி விழுந்ததற்கு பின்னால் முஸ்லிம்களுடைய மனதில் பலரும் எண்ணிக்கொண்டார்கள், நாம் முஃமின்கள் தானே, நாம் முஸ்லிம்கள் தானே, அல்லாஹுக்கு உடன்பட்டு தானே இருந்தோம், தியாகங்களை நாங்கள் சரியாகத்தானே செய்தோம், எங்களுடைய ஈமானை நாங்கள் வலுவாகத்தானே வைத்தோம், பின்பு ஏன் இந்த அடி, பின்பு ஏன் இந்த நெருக்கடி, பின்பு ஏன் எங்களுக்கு இவ்வளவு சோதனைகள் இந்த உஹது போரில் சூழ்ந்தது என்று மனதில் எண்ணிய நேரத்தில் தான் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கினான். ஆலு இம்ரானுடைய வசனம், ஈயம்சஸ்கும் கர்ஹுன் ஃபகத் மஸ்ஸல் கௌம கர்ஹும் மித்லு. உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தீங்கை போன்று, இந்த நோவினை போன்று, இந்த கவலை போன்று அவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கின்றது, அவர்களுக்கும் இருக்கின்றது என்று சொல்லிட்டு அல்லாஹ் பேசுறான். இப்பதான் வதில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ். மக்களுக்கு மத்தியில் நாட்களை நாம் மாற்றி மாற்றி கொண்டு வருகின்றோம்.
வதில்கல் அய்யாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ், மக்களுக்கு மத்தியில் நாம் தினங்களை, நாட்களை, மாதங்களை மாற்றி மாற்றி கொண்டு வருகின்றோம். 25 வருடங்களுக்கு முன்னால் தீவிரவாதி, 25 வருடத்திற்கு பின்னால் வெளியுறவுத்துறை அமைச்சர் மாத்திட்டான் அல்லாஹ் தஆலா. தாலிபான் என்றாலே மிகப்பெரிய கான்ட்ரோவர்சி, தீவிரவாதிகள். இன்று தாலிபான் அதே ஆட்சியை அங்கு நிறுவிவிட்டு இங்கு வந்து எங்களுடைய நாட்டினுடைய ஆட்சி இப்படித்தான் என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். வதில்கல் அய்யாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ். அன்று தாலிபான்களுடைய விஷயங்களை நீங்கள் எவ்வளவு கொச்சைப்படுத்தினீர்களோ அது ஒட்டுமொத்தத்தையும் இன்று இவர்களுக்கு யார் என்றே தெரியாது. சோசியல் மீடியாவை எடுத்து பாருங்கள். முத்தத்தை ஐ லவ் யூ என்று போட்டு வைத்திருக்கிறார். நான் முஸ்லிம், நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை காதலிக்கிறேன் என்ற வரிசையான வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். கேள்வி கேட்பவர்களை துளைக்கின்றார்கள். இதே கேள்வியை நீங்க நம்முடைய பிஎம் பார்த்து கேட்பீங்களா? ஒரு பிரஸ் மீட்டை கூட அவர் சந்திக்கலையேங்க. வெளிநாட்டிலிருந்து இங்கு வந்து எல்லா பிரஸ் மீட்டையும் அசராமல் சந்திக்கிறார். அசராமல் சந்தித்து நிதானத்தோடு அமர்ந்து பதில் சொல்லிவிட்டு செல்கின்றார். இந்தியாவினுடைய பல பொலிட்டிஷியன்களை விட இவருடைய அரசியல் மிக நேர்த்தியானது என்று கமெண்ட்ஸ்களை பார்க்கின்றோம். வதில்கல் அய்யாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ். மக்களுக்கு மத்தியில் அல்லாஹு தஆலா நாட்களை மாற்றிவிட்டான். பின்பு அல்லாஹு தஆலா பேசுகின்றான், வலியஅலமல்லாஹு அல்லதீன ஆமனு வயத்தகித மின்கும் ஷுஹதா. உங்களில் எவர்கள் ஈமான் கொண்டவர்கள் என்பதை அல்லாஹு தஆலா வெளிப்படுத்துவதற்காகவும், அதே போன்று உங்களில் யார் ஷுஹதாக்கள், சாட்சியாளர்கள், ஷஹீதாவர்கள் யார் என்பதை அல்லாஹு தஆலா வெளிப்படுத்துவதற்காகவுமே இவ்வாறு செய்கின்றான். வல்லாஹு லா யுஹிப்புல் லாலிமீன். லாலிமீன்களை, அநியாயக்காரர்களை அல்லாஹு தஆலா ஒருபோதும் நேசிக்க மாட்டான் என்று சொல்லி அந்த வசனம் முடிகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த வசனத்தை தான் முத்தகி அவர்கள் ஓதி காட்டி தன்னுடைய உரையை துவங்கினார். அவர் வசனத்தை சுருக்கமாக சொல்லிவிட்டு சென்று விட்டார். ஆனால் அந்த வசனத்திற்கு பின்னால் இவ்வளவு நுட்பங்கள் மலிந்து கிடக்கின்றது. எந்த நாட்டிற்கு தான் வந்திருக்கிறேனோ, இந்த நாடு என்ன பேசினார்கள், என்ன செய்தார்கள், என்ன நடந்தது என்பதையெல்லாம் மிக தெளிவாக சுருக்கமாக அவர் பேசிவிட்டு சென்றிருக்கிறார். தாலிபான்கள் தீவிரவாதிகள், தாலிபான்கள் தீவிரவாதிகள் என்று சொன்னதை 25 வருடங்களுக்கு முன்னதாகவே அவர்கள் நிறுவினார்கள். எங்களுடைய இஸ்லாம் எப்படிப்பட்டது என்று அன்றே செய்திகள் வெளியானது. அதற்கான ஒரே ஒரு சம்பவத்தை எடுத்து உங்களுக்கு நான் நினைவூட்டுகின்றேன். ஒரே ஒரு சம்பவம். இந்த சம்பவம் மிக ஆழமான, மிக உறுதியான சம்பவம். இன்று வரைக்கும் யாரும் மறந்திருக்க முடியாது இந்த சம்பவத்தை. தாலிபான்கள் ஒரு பெண் பத்திரிகையாளரை கடத்தினார்கள். இப்போது எப்படி ஹமாஸ் சகோதரர்கள் பிணை கைதிகளாக தங்களுக்கு மேல் இருப்பவர்களிடத்தில் தங்களுடைய கோரிக்கை வைப்பதற்காக கடத்துகின்றார்களோ, இதே போன்று தாலிபான்கள் பிரித்தானை சேர்ந்த யுவானி ரிட்லி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் பத்திரிகையாளரை கடத்தினார்கள். கடத்தி 10 நாள் வச்சிருந்தாங்க. 10 நாட்களுக்கு பின்னால் 11வது நாள் அவர்கள் ரிலீஸ் அப்படின்னதுமே அவங்க எங்க ரிலீஸ் ஆகுறாங்களோ உலகத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மீடியாவும் போயிடுச்சு. எங்க? இந்த ரிட்லி கிட்ட வாயுள்ள மைக் விடுறதுக்காக சொல்லுங்க சொல்லுங்க, அந்த தீவிரவாதிங்க என்ன பண்ணாங்க, அந்த தீவிரவாதிங்க என்ன பண்ணாங்க, உங்களை எப்படி பண்ணாங்க, உங்களை கற்பழிச்சிட்டாங்களா, உங்களை நாசமாக்கிட்டாங்களா, உங்களை எப்படிலாம் என்று கேட்பதற்காக போய் கேள்வி கேட்கிறாங்க. எல்லா கேள்வியும் முடிந்ததற்கு பின்னால் இந்த கேள்விகள் எல்லாமே தாலிபான்களை கொச்சைப்படுத்தி, எல்லா கேள்விகளுக்கும் பின்னால் ரிட்லி அவர்கள் மிக நிதானத்தோடு பதில் சொன்னார்கள். யாரை முதலில் தீவிரவாதி என்கிறீர்கள்? அவங்க சொன்னது இன்றும் செய்திகளில் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். ரிட்லி சொன்ன வார்த்தை இன்றும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. யாரை நீங்கள் தீவிரவாதிகள் என்று சொல்கிறீர்கள்? 10 நாட்கள் நான் அவர்களுடைய பிடியில் இருந்தேன். ஒரு அந்நிய ஆண் என்னை வந்து பார்க்கவில்லை, ஒரு அந்நியான் என்னை வந்து பார்க்கவில்லை. எனக்கு சாப்பாடு வந்தது, எனக்கு தண்ணீர் வந்தது, ஒட்டுமொத்தமும் சரியான நேரத்தில் முறைப்படி என்னை கவனித்தார்கள். எந்த ஒரு தாலிபானுடைய நிழல் கூட என் மீது படவில்லை என்ற இந்த செய்தியை அவர் வெளியில் சொன்னதும் அமைதியாக கலைந்து சென்று விட்டார்கள். பதில் இல்ல, பதில் இல்ல. என்னென்னமோ பேசினாங்களே, பேசுடா இப்ப பேசு அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே இல்ல, பதில் இல்ல. இந்த பதிலை சொன்னதற்கு பின்னால் இது 2001 நடந்தது. 2003 அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். பின்பு அங்கிருந்து அந்த 10 நாட்கள் கழித்து 2003 அவர்கள் இஸ்லாத்தை ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க.
அந்த அம்மா ரிட்லி, இப்படி ஒரு மார்க்கம் இருக்கிறதா? உலகமே தாலிபான்களை தீவிரவாதிகள் என்று சொல்கிறது. ஆனால் 10 நாட்கள் உடனிருந்து பார்த்ததில் எந்த விதமான தீவிரவாத செயலும், இந்நேரம் இத்தனை ஆண்களுக்கு மத்தியில் ஒரு பெண் மாட்டி இருந்தால் என்ன நடந்திருக்கும் என்ற எந்த விதமான பயத்தில் அவர்கள் இருந்திருப்பார்களோ, எந்த பயமும் இல்லாமல் 10 நாட்கள் ராணியை போன்ற அவர்களுக்கு அந்தஸ்தை வழங்கி அனுப்பி அந்த அம்மா இஸ்லாத்தை தேட துவங்கினார்கள், இஸ்லாத்தை தழுவினார்கள், தன்னை இஸ்லாத்திற்குள் இணைத்துக் கொண்டார்கள். சரியாக இன்று 23 ஆண்டுகள் கடந்து விட்டது. இன்றும் இஸ்லாத்திலே இருந்து கொண்டு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்போதும் நீங்கள் இந்த செய்திகளை எடுத்து பார்க்கலாம். 140 கோடி மக்களுக்கு ஏன் பெண்களை அவர் அவமதித்தார் என்பவர்கள், பெண்களை ஏன் பத்திரிகையாளர்களை புறக்கணித்து விட்டார் என்ற செய்தியை பரப்புபவர்களுக்கு ரிட்லியினுடைய அவர்களிடத்திலிருந்து வந்த செய்தி இன்றும் சான்றாக இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இன்னொரு செய்தியை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன். 25 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு இளைஞர் தன்னுடைய தொழிற்சாலைக்குள் செல்லும் போது தாடி வைத்துக் கொண்டு சென்றார். அப்போது அந்த தொழிற்சாலை தாடி வைத்துக் கொண்டு வேலைக்கு வந்தால் நீ வரக்கூடாது என்று பேசுறாங்க. அப்போ அவர் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மனு போடுறார். நான் தாடி வைத்துக் கொண்டுதான் வேலைக்கு செல்வேன், என்னை நீக்குவதற்கு அவர்களுக்கு முறைப்படி ரைட்ஸ் இல்லை, ஏன் அவர்கள் என்னிடத்தில் இப்படி செய்கிறார் என்று தனக்கு உதவியாக உச்ச நீதிமன்றத்தில் மனு போடுறார் 25 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நீதிபதி என்ன சொன்னார் தெரியுமா? தாடி வச்சுக்கிட்டு நீ வேலை போறதுக்கு இது என்ன தாலிபான் நாடான்னு கேட்டார். தாலிபான்களை எப்படியெல்லாம் 25 ஆண்டுகளுக்கு முன்னால் கொச்சைப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் கொச்சைப்படுத்திய நாடுகளில் இந்தியாவும் நம்பர் 1ஆகத்தான் இருந்தது. இன்று அந்த காலம் மாறி இருக்கின்றது. வதில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ். இந்த நாட்களை அல்லாஹு தஆலா மாற்றி அமைத்திருக்கிறான். இது குர்ஆன் வசனத்தின் மூலம் நமக்கு கிடைத்தது. இப்போது 2 ஹதீஸ்களை நான் உங்களுக்கு முன்னால் வைக்கின்றேன். இந்த ஹதீஸை ஏற்கனவே நான் சொல்லி இருக்கின்றேன். மேலும் பரவலாக நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஒன்று உண்டு. 57 59 இஸ்லாமிய நாடுகள் என்று பேசுகின்றார்களே, இஸ்லாம் எங்கிருக்கின்றது? இஸ்லாமிய நாடுகள் என்று பட்டியலில் இருக்கின்றது. இஸ்லாம் எங்கிருக்கிறது? ஏதோ ஆப்கானிஸ்தான் கொஞ்சம் பரவாயில்லை என்ற இந்த வார்த்தையை பலமுறை நான் ஜும்மாவுடைய பயான்களில் சொல்லி இருக்கின்றேன். அதை இன்று அவர் நிறுவி சென்று இருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்கலாம். அவர்களுடைய அழகான கோலம், அவர்களுடைய அதே உடை, இஸ்லாம் கொடுத்திருக்கக்கூடிய அழகான அவர்களுடைய நடை, கரண்டை காலுக்கு மேலான அவர்களுடைய உடையினுடைய இந்த விஷயங்கள், இதைத்தான் நாம் சொல்லி இருக்கின்றோம். சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பின்னால் பலதரப்பட்ட நாடுகளுக்கும் பலதரப்பட்ட ஊர்களுக்கும் சென்றார்கள். சென்ற இடங்களிலெல்லாம் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு கலாச்சாரத்தை பேசியது, ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு அரசியல் தத்துவத்தை பேசியது, ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு விதமாக நடந்து கொண்டது. ஆனால் எந்த இடத்திலும் தங்களுடைய இஸ்லாத்தை அவர்கள் மாற்றிக்கொள்ளவில்லை. மாற்றமாக அங்கு தங்கியிருந்த நாட்களில் எந்த இடத்தில் அவர்கள் தாவா செய்யவில்லை என்றாலும் சூழ்ந்திருந்த மக்கள் இவர்களுடைய நாகரீகத்தை, இஸ்லாத்தை இவர்களுடைய உடை வாயிலாக, இஸ்லாத்தை இவர்களுடைய வாயின் வாயிலாக, இவர்களுடைய பேச்சுவார்த்தையில், இவர்களுடைய கொடுக்கல் வாங்கலில், இவர்களுடைய வியாபாரத்தில், நம்பகத்தன்மையில், ஒட்டுமொத்தத்தையும் இஸ்லாத்தை அவர்கள் உணர்ந்து இஸ்லாத்தை தழுவ ஆரம்பித்தார்கள். இதுதான் இன்று அவர்களும் செய்திருக்கிறார்கள். வெவ்வேறு நாட்டிற்கு செல்வோம், ஆனால் இஸ்லாத்தினுடைய இந்த கலாச்சாரத்தை எந்த இடத்திலும் விட்டுக் கொடுக்க மாட்டோம். வேண்டும் என்றால் நீங்கள் இஸ்லாத்தை ஆராய்ந்து இஸ்லாத்திற்குள் உங்களை நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் நாங்கள் வெவ்வேறு நாட்டிற்கு தோதுவாக இஸ்லாத்தை எந்த இடத்திலும் விட்டுத்தர மாட்டோம் என்பதை இந்த ஒரு வாரத்தில் மிக அழகாக, மிக தெளிவாக அவர் காட்டிவிட்டு சென்றிருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ், சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், யக்ருஜு மின் குராசான ராயாத்துன் சூதுன் லா யருத்துஹா ஷைஉன் ஹத்தா துன்ஸபு பிஈலிஹா. இது திர்மிதியில் 2269வது இலக்கத்திலும், முஸ்னத் அஹ்மதில் 22387வது இலக்கத்திலும் நீங்கள் காணலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், குராசான் பகுதியிலிருந்து, குராசான் என்பது ஈரானில் துவங்கி அப்போது இருந்த இந்தியாவினுடைய சில பகுதி வரைக்கும் இது எடுத்துக்கொள்ளும் மேற்கு ஆப்கானிஸ்தான் முழுமையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த குராசான் பகுதியில் வரும். பாகிஸ்தானில் சில பகுதி வரும். பழைய நாடாக இருந்திருந்தால்
இப்போது ஆப்கானிஸ்தானுடைய அந்த பகுதி குராசானில் இருக்கின்றது. ராயாத்துன் சூதுன், கருப்பு கொடிகள் மறுமை நாளுக்கு முன்னால் கொடிகளோடு வெளிப்படும். லா யருத்துஹா ஷைஉன், யாராலும் அவர்களை தடுத்து நிறுத்த முடியாது. எந்த ஒரு கொம்பனாலும் அந்த கருப்பு கொடிகளை அழிக்கவோ தடுத்து நிறுத்தவோ முடியாது. ஹத்தா துன்சபு பிஈலிஹா, மதீனா வரைக்கும் அவைகள் சென்றடையும் வரை யாராலும் அவர்களை தடுக்க முடியாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸை நாம் இந்த இடத்தில் நினைவுபடுத்துகின்றோம். இதே கருத்து கொண்ட இன்னொரு ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதில் 8831வது இலக்கத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், தீன் ஹிஜாஸ் பகுதியில் மறுமை நாளுக்கு முன்னால் நீங்கள் காணலாம். ஈமான் மதீனாவில் தஞ்சம் புகுந்திருப்பதை நீங்கள் காணலாம். இதற்கு பின்னால் குராசான் பகுதியில் இருந்து ஒமின் குராசான யஹ்ருஜ் நாசுன் யுஈனூன அலல் ஹக்கி, குராசான் பகுதியில் இருந்து ஒரு மக்கள் வெளியேறுவார்கள். இவர்கள் சத்தியத்திற்கு உதவி செய்து கொண்டு அந்த பகுதிக்கு போய் சேருவார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குராசான் பகுதியில் ஆப்கானிஸ்தான் இருக்கின்றது என்பதை, ஆப்கானிஸ்தானை பற்றியும் ஆப்கானிஸ்தான் மக்களை பற்றியும் கியாமத் நாளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோடிட்டு காட்டியிருக்கிறார்கள் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாடம் என்னவென்றால், இஸ்லாத்தில் யார் உறுதியாக இருப்பார்களோ, இஸ்லாத்தில் யார் நிலைப்பாட்டோடு இருப்பார்களோ, அல்லாஹ் அவர்களுக்கு இந்த உலகத்தை வசப்படுத்தி தருவான். அது இன்று நடந்திருக்கின்றது. லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்த், எவர்கள் ஈமானிலும் நற்செயல் புரிவதிலும் அவர்கள் நேர்த்தியாக நிலையாக இருப்பார்களோ, லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்த், இந்த பூமியிலே அவர்களை அல்லாஹ் கலீஃபாவாக மாற்றுவான் என்று அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய அந்த வாக்குறுதி இன்று ஆப்கான் மக்களை வைத்து அது நடந்தேறி இருக்கின்றது. ஒவ்வொரு நாளாக இன்ஷா அல்லாஹ் அவர்களை அரசியல்வாதிகளாக அங்கீகரிக்க போகின்றார்கள். இஸ்லாத்தை அவர்கள் இன்ஷா அல்லாஹ் எந்த இடத்திலும் விட்டுக் கொடுக்காமல் இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் அவர்கள் இஸ்லாத்தை நிலைநாட்டப் போகின்றார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இதைத்தான் ஒவ்வொரு பயானிலும் நாமும் சொல்கின்றோம். எப்பேற்பட்ட நிலை வந்தாலும் நீங்கள் உங்களுடைய சுன்னாவில், நீங்கள் உங்களுடைய குர்ஆன் படி, நீங்கள் உங்களுடைய இஸ்லாத்தில் உறுதியோடு நீங்கள் நில்லுங்கள். எதிராளிகளை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் எப்போது அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் நீங்கள் வாழ ஆரம்பிக்கிறீர்களோ, அல்லாஹ்வினுடைய நேரடி உதவி உங்களுக்கானதாக இருக்கும். எதிரில் இருக்கக்கூடிய எதிராளிகள் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் அல்லாஹ் அவர்களை பார்த்துக் கொள்வான். உங்களுடைய தீன் உங்களோடு இருக்கட்டும். அல்லாஹ் ஒட்டுமொத்த உலகத்தையும் உங்களுடைய காலுக்கு கீழாக கொண்டு வந்து போடுவான் என்பதை இன்று கண்கூடாக நாம் பார்த்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரியட்டும், அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரியட்டும். நாமும் இந்த தீனில் நிலையானவர்களாக உறுதியானவர்களாக நின்று இந்த உலகத்தையும் மறுமையிலும் அல்லாஹு தஆலா நமக்கு தேவையானதை வழங்கி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியவான்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாத்தில் வீண் விரயத்தை பற்றி அளவுக்கு அதிகமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்னல் முபذிரீன கானு இஹ்வான ஷைத்தான் வகான ஷைத்தானு லிரப்பிஹி கஃபூரா, நிச்சயமாக ஷைத்தான் வீண் விரயம் செய்பவனாக இருக்கின்றான். ஷைத்தான் அல்லாஹுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். வீண் விரயம் செய்பவர்கள் ஷைத்தானின் சகோதரர்கள் ஆவார்கள். ஷைத்தானு அல்லாஹுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கின்றான் என்ற இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்தில் இப்போது நான் சொல்ல வரக்கூடிய வீண் விரயம் என்பது வரக்கூடிய 20ஆம் தேதி இந்த வாரம் முழுக்க நீங்கள் காணலாம். ஒரு இடத்தில் 10,000 5,000 கொடுத்து, அல்லது அவர் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு 500 ரூபாய் தாளை நான் கொளுத்துகின்றேன் நீங்கள் கொடுங்கள் என்று கேட்டால் அவர் தரமாட்டார். சரி, நீங்களே கொளுத்துங்கள், உங்களுடைய 500 ரூபாயை நீங்களே இந்தாங்க தீப்பெட்டி கொளுத்துங்கள் என்று கொடுத்தாலும் கொளுத்த மாட்டார். ஆனால் அதே 5,000 ரூபாய்க்கு ஒரு வெடியையோ ஒரு பட்டாசையோ வாங்கி வைத்து ஒரு சப்தத்தோடு அதை கரியாக்கினால் அதில் ஒரு மகிழ்ச்சி, ஏதாவது கொஞ்சமாவது சம்பந்தம் இருக்கா? எப்படி தீ வைத்து 500 ரூபாயை கொளுத்தினால் இது ஒரு முட்டாள்தனம் என்று நாம் சொல்வோமோ, அதுதான் வீண் விரயத்தின் மூலமாக உலகம் முழுக்க இது போன்ற நாட்களில் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த கோடிக்கணக்கான பணங்கள் எவ்வளவு விரயமாகின்றது என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். இதை வைத்து எத்தனை ஏழைகளுடைய பசி ஆற்ற முடியும்,
எத்தனை ஏழைகளுக்கு வீடுகளை கட்டி கொடுக்க முடியும், எத்தனை ஏழைகளுடைய வாழ்வாதாரத்தை, அடித்தட்டுக்கு கீழாக இருப்பவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேலோங்க செய்ய முடியும் என்பதை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாமல் இது போன்ற வீண் விரயங்களில் மக்கள் செய்கின்றார்கள். குறிப்பாக நான் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு சொல்லுவது என்னவென்றால், சிறு பிள்ளைகள் ஆசைப்பட்டார்கள் என்று பொட்டு பட்டாசை, துப்பாக்கிகளை, சின்ன சின்ன மிளகா வெடிகளை வாங்கி கொடுத்து 10 ரூபாய் தானே, 100 ரூபாய் தானே, 5 ரூபாய் தானே, தயவு செய்து இது போன்ற வீண் விரயங்களில் இருந்து உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் காப்பாற்றுங்கள். அவர்களுக்கு புத்திமதி சொல்லிக் கொடுங்கள். அதே 10 ரூபாயை கொடுத்து இன்னாருக்கு சென்று போய் சதகா செய்து விட்டு வா, இதே 20 ரூபாயை கொடுத்து ஒரு பொட்டலம் 2 பரோட்டா வாங்கி யாருக்காவது உன்னுடைய கண்களில் தெரியக்கூடிய ஏழைக்கு கொடுத்து விட்டு வா என்று நீங்கள் அவர்களுக்கு ஊக்குவித்து நன்மையான விஷயத்தின் பக்கம் அவர்களை நீங்கள் ஏவினால் அது உண்மையான வளர்ப்பு. ஆனால் பிள்ளைகள் ஆசைப்படுகிறார்கள் என்பதற்காக பிள்ளைகளுக்கு வெடிகளை வாங்கி கொடுத்து நீங்கள் செய்வதென்பது ஷைத்தானின் சகோதரர்கள் என்று அல்லாஹ் பேசுகின்றான். எனவே நாம் யோசிக்க வேண்டும், இந்த இடத்தில் மிக நிதானத்தோடு யோசிக்க வேண்டும். வீண் விரயங்களில் ஈடுபடாமல் அல்லாஹு தஆலா இருப்பதற்கு நம்மை பாதுகாப்பானாக. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா